தீபகற்ப மலேசியாவில் மிகப்பெரிய மாநிலமாக திகழும் பஹாங் மாநிலத்தில் இயங்கும் ஒற்றுமை அரசாங்கத்தின் அரசு ஆட்சிக்குழுவில் இந்திய சமூகத்தின் பிரதிநிதி எங்கே? புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில அரசு ஆட்சிக்குழுவில் சபாய் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரான பாரிசான் நேசனலை சேர்ந்த மாநில மஇகா தலைவர் வி. ஆறுமுகத்தை நியமிக்காதது ஏன்? இந்தியர் என்றாலே ஏன் இந்த புறக்கணிப்பு என கேள்வியை பகாங் உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் கணேசன் எழுப்பினார். இந்திய சமூகத்தின் பிரதிநிதியாக பஹாங் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இன்று வரை ஓர் இந்தியர் நியமிக்கப்படாததால் இந்திய சமூகம் மாநில அரசின் மீது தொடர்ந்து கடும் அதிருப்தி கொண்டிருப்பதாக கணேசன் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் பகாங் மாநில மந்திரி பெசா டத்தோ ஸ்ரீ வான் ரோ ஸ்ரீ வான் இஸ்மாயில் அம்னோ மாசிச மற்றும் கே அடிலான் ஆகிய கட்சிகளின் சார்பாக 5 நியமித்துள்ளார். ஆனால் மந்திரி பெசாரின் அந்த நியமனத்தில் இந்தியர்கள் சார்பாக ஒருவரும் இடம்பெறவில்லை. பகாங் மாநிலத்தில் இந்திய மக்கள் தொகை விகிதாச்சாரம் குறைவாக இருப்பினும் அதற்கேற்ற வகையில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த எவரும் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவோ மற்றும் சிறப்பு நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் நியமிக்கப்படவில்லை. முன்பு பஹாங் மாநிலத்தில் மேலவை உறுப்பினராக ஒரு இந்திய பிரதிநிதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அவர், அதையெல்லாம் நாம் இழந்து தற்போது சபாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் வீரப்பா பிள்ளை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே இந்திய பிரதிநிதியாக மாநில சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ளார். வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் விளங்கி வரும் ஆறுமுகம் ஒருவரால் ஒட்டுமொத்த பஹாங் மாநிலத்தில் வாழும் இந்தியர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பது இயலாத காரியம். பகாங் மாநிலத்தில் வாழும் இந்திய சமூகத்தின் பிரச்சினைகளை தீர்க்க இந்திய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஆட்சிக்குழு உறுப்பினராக நியமனம் செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கத்தைப் போலவே பகாங் மாநில அரசாங்கமும் ஒற்றுமை அரசாங்கம் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. ஒற்றுமை என்ற கோட்பாட்டை பாதுகாக்க அரசியல் நியமனங்களில் இந்தியர்களுக்கும் மாநில அரசு முன்னுரிமை அளிப்பதிலிருந்து விலகக்கூடாது. நியமன சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலில் இந்தியர் ஒருவர் இடம்பெற வேண்டும் என்றும் கணேசன் வலியுறுத்தி வருகிறார். பஹாங் மாநிலத்தில் வாழும் இந்திய சமூகம் மாநில அரசால் தாங்கள் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வருவதை நன்றாக உணரத் தொடங்கிவிட்டார்கள். பகாங் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியிலிருந்து இந்தியர்களின் சிக்கலை களையவோ தீர்த்து வைக்கவோ இதுவரை பகாங் மாநிலத்தில் வாழும் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் சார்பாக பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. மாநில அரசு இந்திய சமூகத்தை புறக்கணித்து வருவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து கட்சிகளும், குறிப்பாக டிஏபி மற்றும் கே அடிலான் கட்சிகளில் பஹாங் மாநிலத்தில் இந்தியர்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினையில் இந்திய சமூகத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குரல் கொடுத்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கணேசன் தனது வலியுறுத்தலை முன்வைத்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.